சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்த திமுக வேட்பாளர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் 6வது நாளாக இன்று நேர்காணல் நடத்தி வருகிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்த திமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் கடந்த 17ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 6வது நாளாக இன்று திருச்சி, தஞ்சை, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த விருப்ப மனு அளித்தவர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். திமுக அமைப்பு ரீதியாக 8 மாவட்டங்களில் உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு நேர்காணல் நடைபெறுகிறது. இந்த நேர்காணலில் உத்தேச வேட்பாளராக அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ், கோவி செழியன், சிவசங்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ஜனநாயக இயக்கம் என்பதற்காகத்தான் தொடர்ந்து அது யாராக இருந்தாலும் சரி இது போன்ற நேர்காணல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஏன் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், எங்களுடைய இயக்கத் தலைவர், அன்றைக்கு நம்முடைய முத்தமிழர் கலைஞர் இருந்த பொழுது கூட இது போன்ற நேர்காணலில் அவர் கலந்து கொண்டுதான் ஃபைனலாக தலைவர் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறார்களோ நிற்கக்கூடிய அந்த வேட்பாளரை நாங்கள் முத்தமிழர் கலைஞராகவும் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாகவும் நினைச்சு தான் நாங்கள் எங்களுடைய வேலையை பார்க்கின்றோம்.